நான் சொல்ற விஷயம் 2K கிட்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க சாப்பிடுற இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே பலகாரம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அப்படியே ஒரு 20, 30 இயர்ஸ் பேக் போனோம்னா, நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே விசேஷத்துக்கு தான் குடுத்துருக்காங்க. பலகாரமா. அப்புறம் அந்த டயத்துல மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? கம்பு, சோளம், திணை, குதிரைவாலி, நம்ம ஊர்லயே விளையிற பச்சை பயிறு, பருப்புக இதுதான் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஏதோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்றோம்னு சொல்லி டெய்லி இட்லியும் சாயங்காலம் தோசையும் சாப்பிட்டு பயங்கர ட்ரெடிஷ்னலாகவும் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றோம்னு நினச்சிக்கிறாதீங்க. இட்லி நல்லது தான், தோசை ஓகே, பட் அது நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு கிடையாது. அது பலகாரம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சூரஜ் கிருஷ்ணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் சொல்ற விஷயம் 2K கிட்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க சாப்பிடுற இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே பலகாரம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அப்படியே ஒரு 20, 30 இயர்ஸ் பேக் போனோம்னா, நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே விசேஷத்துக்கு தான் குடுத்துருக்காங்க. பலகாரமா. அப்புறம் அந்த டயத்துல மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? கம்பு, சோளம், திணை, குதிரைவாலி, நம்ம ஊர்லயே விளையிற பச்சை பயிறு, பருப்புக இதுதான் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஏதோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்றோம்னு சொல்லி டெய்லி இட்லியும் சாயங்காலம் தோசையும் சாப்பிட்டு பயங்கர ட்ரெடிஷ்னலாகவும் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றோம்னு நினச்சிக்கிறாதீங்க. இட்லி நல்லது தான், தோசை ஓகே, பட் அது நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு கிடையாது. அது பலகாரம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சூரஜ் கிருஷ்ணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.